ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரைடே செல்லில் Insta360 கேமரா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்னென்ன வந்திருக்குன்றதை உங்களுக்கு வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட்டு. ஸோ ஒரு வழியாக வாங்கியாச்சு. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் சின்ன டிக் மார்க்கு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுதான் கைஸ் நம்மளுக்கு வந்த பார்சல். ஆக்சுவலாக Insta360 இவ்வளோ பெருசு இருக்குமா தெரியல, இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இவ்வளோ இல்லை இல்லையா? ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரி கேஸ், இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக், இது வந்து லென்ஸ் கார்டு, இந்த லென்ஸ் ப்ரொடெக்டரு. திஸ் இஸ் த Insta360. இது வந்து நம்மளோட அந்த லென்ஸ் கவரு. இது வந்து வண்டியில் மாட்டுறதுக்கான மோட்டார் சைக்கிள் மவுண்ட், கிட், அது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். கேமரா அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு கேஜெட் புதுசாக வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணுற ஒரு சுகமே தாங்க. என்னத்தை சொல்கிறது? See the gorgeous. நல்லா வெயிட்டாக இருக்குது. இதுதான் அந்த Insta360. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஐ திங்க் சார்ஜிங் கேபிள், பவுச் கொடுத்துருக்காங்க. இதை போடுறதுக்கான பவுச்சு. ஐ திங்க் ஸோ இது வந்துட்டு அந்த நம்ம துடைக்கிறதுக்கான கிளாத்துன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கைட்ஸ். இதை எப்படி நம்ம படிக்க போகிறதில்ல, பட் ஆனால் படிக்கணும். லெட்ஸ் see. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இதெல்லாம் வேறு வச்சுட்டு இது பார்ப்போம். மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்த கேபிள் பார்ப்போம். சரி, இது என்னன்றதை பார்ப்போம். சொன்ன மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத், Insta360 பிராண்டிங்கோட மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது. இது நம்ம அப்படியே வச்சுருவோம். அதுக்கடுத்து இது வந்து பவுச். Insta360 போடுறதுக்கான பவுச். இதையும் நம்ம அப்படி ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே Insta360 ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. உங்களுக்கு நான் இந்த ஆன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். நம்ம மீதி எல்லாத்தையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்ன, இது வந்து அந்த இது லென்ஸு, அந்த இதுக்கு போடுறது சொன்னல, அந்த இது இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கர். ஆக்சுவலாக வந்துட்டு பிளாக் ஃப்ரைடே செல்லில் வந்துட்டு வாங்குறப்ப சப்போஸ் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரு கோடு கொடுத்தாங்க. அந்த கோடில் வந்துட்டு இந்த இன்விசிபிள் ஸ்டிக் வந்துட்டு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு டேரெக்டாக மோட்டார் சைக்கிள் கிட்ட போடாமல் நான் இது எல்லாமே ஆட் பண்ணி போட்டுமே எனக்கு ஒரே ரேட் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு Insta360 மோட்டார் சைக்கிள் கிட்டோட சேர்த்து 407 pounds சம்திங்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா தனித்தனியாக போட்டேன். கேமரா தனியாக போட்டு, அதுக்கடுத்து வந்துட்டு இந்த லென்ஸ் கார்டு போட்டேன், அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் ப்ரொடெக்டர் போட்டேன், அதுக்கடுத்து வந்துட்டு இந்த கேரி கேஸு, அதுக்கப்புறம் இந்த மோட்டார் சைக்கிள் பண்டில், இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்துட்டு 406 pounds என்னமோ தான் ஆச்சு. அது இல்லாமல் இந்த Insta360 இன்விசிபிள் ஸ்டிக்குமே எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக எடுத்துச்சு. ஆக்சுவலாக அந்த கோட் இருந்தனால. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் எப்பயுமே ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு எந்த இது வந்து பெட்டராக இருக்குன்னு. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டு உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணி போட்டால் சப்போஸ் ரேட் உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக மோட்டார் சைக்கிள் கிட்டே வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதில் எந்த இது உங்களுக்கு வந்துட்டு நீடாக இருக்குமோ அந்த இது வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு, நான் இது வாங்கிட்டேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Insta360 செல்ஃபி ஸ்டிக், இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கு. அது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டாண்டோடயே வந்துடுது. அது இந்த ட்ரைபாட்லேயே வந்துட்டு எக்ஸ்டென்ஷனும் இருக்குங்க. நான் இதை வந்துட்டு எப்படின்னு தெரியல, இப்போ தான் வீடியோவில் பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம நார்மலாக தேவைப்படாதப்ப ட்ரைபாடை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுறப்ப இந்த நாப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டார்டிங், இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் செல்ஃபி ஸ்டிக்காக ஆகிடுச்சு. ஸோ இதை நான் இப்போ தான் பார்த்தேன்.
அதுக்கடுத்து இந்த கேப்பு கேப்பு இது வந்துட்டு டேரெக்டாக நம்ம இந்த இதில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு பவுச் இருக்குது, ஸோ அதனால் ஓகே தான். இந்த லென்ஸ் கார்டு நான் கடைசியாக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிறேன். மோட்டர் சைக்கிள் கிட்ட வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்றதை பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. உள்ள கைடு கொடுத்துருக்காங்க, இது படிச்சவங்க மவுண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா இது எல்லாமே இருக்குது. இந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் பார் மவுண்ட் இருக்குது. அதுக்கடுத்து 2 இதுனா நம்ம காரில் எதனா ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி அந்த சக்ஷன் இதோட இருக்கிறது. அதுக்கடுத்து வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கான அந்த இது ஒரு டிவைஸு. அதுக்கப்புறம் அலங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்க்ரூஸ், அப்புறம் மவுண்ட்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது நம்ம தனியாக வச்சுருவோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு 3M டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னா நீங்கள் அந்த இதில் அடியில் ஒட்டிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வைப்போட கொடுத்துருக்காங்க தொடர்ச்சி நீங்கள் ஓட்டுறதுக்கு. கேரி கேஸ் பார்த்துருவோம். கேரி கேஸ் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கேமரா வச்சுட்டு இது இருக்குன்னு தெரியல, இந்த இடம் இருக்குது எதுக்குன்னு தெரியல, ஆன்லைனில் பார்த்தா வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஸ்டிக் நம்ம செல்ஃபி ஸ்டிக், இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு உங்களோட பேட்டரிஸ், அப்புறம் வந்துட்டு மெமரி கார்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு வந்துட்டு இந்த அன்பாக்சிங்லாம் இப்போ வந்துட்டு நம்ம மொபைலில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பண்ணினாலே உங்களுக்கு வந்துட்டு Insta360 இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எது யூஸ் பண்ணலாம்னா X4, X3, X2 இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த கேமரா வந்துட்டு சரியான குவாலிட்டியில் இருக்குங்க, சரியான வெயிட்டு. இங்கே சைடில் உங்களுக்கு வந்துட்டு சார்ஜிங் கேபிள் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே பேட்ரி, அதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்பீக்கர், இந்த சைடு 2 ஸ்பீக்கர்ஸ். இங்கே ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறம் இங்கே Qன்னு ஒரு பட்டன் இருக்குது. அது என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். ஸோ அதுக்கடுத்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது ரெண்டுமே என்னன்றது தெரியல. சரி, நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அது என்னன்றது சொல்கிறேன். மேஜராக X4க்கும் X3க்கும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு 8K அந்த இதெல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த இது பெரிய இது கிடையாது. பிகாஸ் நான் அதை யூஸ் பண்ண அந்த 8K வீடியோ எடுத்து நான் எங்கேயும் போட போகிறது கிடையாது. ஆக்சுவலாக இதில் எடுத்து பெருசாக போடணும்னு தெரியல. ஸோ பார்ப்போம். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வியூ பார்க்குற கண்டென்ட்ஸுக்கு இதில் எடுத்தோம்னாலே போதும். அது நம்ம X4 கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இது வந்துட்டு ரேட் இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. குவாலிட்டி உங்களுக்கு பெருசாக எந்த இதுலையுமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப மைனூட் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நான் என்னோட சாய்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களுமே வந்துட்டு X3 வாங்கிக்கலாம். சப்போஸ் அது அதர்வைஸ் உங்களுக்கு லேட்டஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு X4 போய்க்கலாம். தட்ஸ் குட் சாய்ஸ். ஆப் இன்ஸ்டால் ஆகட்டும், செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த செட்டிங் எல்லாமே காமிக்கிறேன். ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு ஆப் இதில் வந்துட்டு வந்துட்டு Insta360 டிவைஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து சைடில் போடுறேன். உங்களுக்கு வீடியோ காமி வந்து போடுறேன். எஸ் கண்டினியூ கொடுத்தோம்னா பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்குது. என்னென்னு கேட்குதுன்னா நெட்ஒர்க், ப்ளூடூத், அப்புறம் ஃபைல்ஸ் ஆக்சஸ் கேட்குது, அப்புறம் லோக்கல் நெட்ஒர்க் கேட்குது. அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் டைமில் ஆப் அலர்ட்ஸ், அது உங்களுக்கு என்ன கொடுத்துருங்க, என்னென்ன கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு சர்ச்சிங் ஃபார் டிவைஸ் கேட்குது. பார்ப்போம். ஆன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் க்ளோஸில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேமராலையுமே Insta360 ஆப் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது வேணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு லோடிங் ஆகி கனெக்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இதான் வந்துட்டு நான் பெருசாக வந்துட்டு வீடியோ எடுக்கிறது கிடையாது. இதுதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, அன்பாக்சிங் வீடியோ. ஸோ சப்போஸ் பெருசாக இருந்துச்சுனாலும் எதாவது தப்பாக இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு தட்ஸ் இட். இதுதான் என்னோட Insta360 அன்பாக்சிங் வீடியோ. ஸோ ஃபாலோலாம் பண்ண தேவையில்லைங்க, சும்மா சப்போஸ் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டேன்னா ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ see you guys in another video. Tata, bye bye. Vedo Taliban.